போஸ்ட் பண்ணி படிச்சுங்க. அதாவது சைத்தான்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நானும் சைத்தான் இல்லைப்பா பிக் பாஸு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தமிழ் இருக்கிறவங்க எதுக்கு நம்ம சைத்தான்னு சொல்லணும்? அதாவது பிக் பாஸ் திருத்தமிழ் ரெண்டுமே கலந்த ஒரு மாம்டேட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தேன். அவன் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அப்புறமா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ முஸ்லீம்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. சரி, ஓகே, நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் புரிய வைக்கிற மாதிரி. சரி, நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த 10ஆம் அறிவில் இறைவனை அறிவோம் அந்த சப்ஜெக்ட் வருவோம். அதாவது முதல் எழுத்து முதல் எண் 1 to A to Z இந்த அக்கனாவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். எழுத்து எண் 10 இதெல்லாம் சேர்ந்துருச்சு. இது ஞாபகம் வச்சுங்க. இதை பிரித்தேன்னா நோ, அது நம்பராகவும் எடுத்துங்க, நோ இல்லை என்னும் இறைவனாகவும் எடுத்துங்க. 10 10 10. இப்போ இப்படி போயிட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி. இது மொத்தம் பிரபஞ்சம் சரி, உயிரும் சரி, அதுதான் அந்த மூலம். இதுதான் சிவலிங்கம். இதே தான் நான் இப்படி டிவி திருத்தமிழ் வெளிச்சம் வாரிஸ் தம்மை தமிழ் அறிவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். கேடி கடவுள். இந்த டபுள் வி வந்து கே மாதிரி போட்டேன். இது எம்மாவும் ஆக்கிக்கலாம். இந்த டபுள் வியை இப்படி ஒரு அர்த்தத்தில் இது இருக்குது. இதுதான் சாம்பிள். சரிங்களா? 10ஆம் அறிவில் இறைவனை அறிவோம்ன்றதில் மாம்டேட் திருத்தமிழ் பிக் பாஸ் எல்லாம் கலந்து தான் அந்த 4 ஆண் பெண், பெண்ணுக்குள் ஆண், ஆணுக்குள் பெண் அப்படின்ற ஒரு இதற்கு 4 திருத்தமிழ் பிக் பாஸ்ன்னு பிரித்து இது பண்ணியிருக்கேன். இதை புரிஞ்சுங்க. நான் இல்லை அல்லது நான் இப்படியும் படிச்சுக்கலாம். நான் தான், நான்னா இல்லைன்னு ஒரு அர்த்தம் வரும். அப்போ நோ ஆண். இப்போ ஆண்னா இப்போ நான் ஆணில் இருக்கேன். நோ என்னும் இறைவன் இருப்பதா இல்லையில் நம்பர் 1 இன்ஃபினிட்டி. அதாவது இல்லைன்னு ஒன்று தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இருக்குன்னு போனீங்கன்னா இப்படி பல 1 2 3 4ன்னு இப்படி இன்ஃபினிட்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நான் இஷ்டமாக போயிட்டே இருக்கும். அதாவது திருத்தமிழ் மாம்டேட் பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். பெரியார் அண்ணாவது தொடர்ந்து ஆங்கிலமும் தமிழும் போதும் அது கற்றுக்குன்னா. ஏன்னா மாம்டேட் வந்து தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்த்து தான் அவங்க ஆன்மீகத்தை வந்து ஃபுல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாம்டேட் அறிவிலேருந்து அவங்கள சொல்ல வச்சது. ஆனால் அவங்க வந்து தெலுங்கரோ கன்னடாவோ இருந்தால் கூட அவர்கள் திராவிடர்கள். ஸோ இதையும் நீங்கள் முக்கியமாக இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் உருவான அதாவது நம்ம உருவாக்கலை எதுவுமே. அதே நேரத்தில் நம்ம உருவாக்குறது. இது ரெண்டையும் புரிஞ்சுங்க. அதாவது என் தூக்கம், பசி, ருசி நோ, நீங்கள் வாங்க முடியாது. அதே மாதிரி என் துக்கத்தை, என் வேலை, என் காரியம், இந்த போய் நீங்கள் செஞ்சுருக்குமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கலாம். இதையும் முக்கியமாக இது என்னென்னா இல்லைன்னா அதில் எதையும் சேர்க்க முடியாது. அப்படி உங்களை சேர்க்கணுன்னா உங்களை சேர்க்கலாம். நான் முழுது மனிதனாக இருக்கிறவரை தமிழ் உள்கடந்து இல்லையில் தம்மை வைக்கணும். அப்போ தான் இறைவனை அறிய முடியும். அந்த இல்லைன்னு இடத்துல நம்மளை சேர்த்தோன்னு வச்சுங்க, அப்போ இறைவனை அறியலாம். இப்போ அதை பற்றி பார்ப்போம். எந்த விஷயத்துலையும் வந்து பேசிக் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தர் மரணம்னா அது மரணம் தான், ஆனால் அதுக்கு காரணம் இருக்கும். நோய் வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி அப்படின்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையில் வந்து பேசிக்காக ஒன்று சொல்லிடலாம். அதுக்கு காரணங்கள் பல இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அப்புறம் வந்து இந்த இறைவனை நீங்கள் தன்னை வந்து இறைவன் இடத்துல வச்சு பார்க்கணும். எந்த வலியும் தனக்கு வரும் பொழுது தான் அந்த வலியோட ருசி தெரியும். ஒவ்வொரு வலிக்கும் ஒரு ருசி இருக்குது. சாப்பாடுக்கு ருசி இருக்கும், வலிக்கும் ஒரு ருசி இருக்குது. அதை உணரணும். அதே மாதிரி இப்போ இறைவன் இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பார்க்கும்போது நினச்சிங்க, இப்போ நீங்கள் தூங்குறீங்க, மெய் மறந்து தூங்குற. அதாவது மெய்னா அந்த உண்மையை மறந்து தூங்குறது. நீங்கள் தூங்குறதுன்ற ஒரு உண்மையே மறந்துட்டீங்க. எந்த கனவெல்லாம் ஒன்றுமே இல்லை. நைட்டு தூங்குறீங்க, காலைல எழுந்திரிக்கிறீங்க, எத்தனை மணி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நேரம் போனதே தெரியலையே. அதாவது இறைவனுக்கு காலம் இல்லை. அந்த இடத்துல உங்களை வைங்க. நீங்கள் தூங்குகிற நேரம் உங்களை அந்த இறைவன் இடத்துல வைங்க. காலம் இல்லை, இறைவனுக்கு காலம் கிடையாது. அந்த இடத்துல வந்து நீங்களே இல்லை, அப்படி தான் ஒரு உணர்வு இருக்கும். அப்புறமா ஏஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்துடுவீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தூங்குறான், நாங்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்களே உங்களை பார்க்கல, உங்களுக்கே தெரியாது. அப்படி மாதிரி ஒரு இறைவன் இருந்தான். அதாவது இல்லை என்ற மாதிரியே இருந்தான். திடீர்னு நம்ம எப்படி ஏஞ்சி இவ்வளோ நேரம் போயிடுச்சு, இது செய்யணுமே அப்படி நினைக்கிற மாதிரி இறைவன் நினைக்கிறான். நம்ம அப்படியே இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல்
நம்மளுக்குள்ளே நம்ம இருந்து நம்ம பேசினா நம்மளை பற்றி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி நினச்ச அந்த நேரத்திலேயே அது நடந்து முடிந்தது. இறைவனுக்குள்ளே உருவாயிட்டான். இப்போ அவங்கள நான் பிக் பாஸ் சொல்கிறேன், இல்லை திருத்தமிழ் எப்படின்னா சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்காக நான் பிரித்து சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, மரணம்னா ஒன்று தான், அதுக்கு பல காரணங்கள் சொல்கிற மாதிரி பேசிக்கு உருவாயிட்டாங்க ஒருத்தவங்க இறைவனுக்குள்ளே. அப்போ இறைவன் பார்க்குறான், இதை அடக்கிறதுக்கு நம்ம இன்னொன்று படித்தாகணும். எல்லாம் நடந்தது வந்து ஒரு செகண்டில் தான். ஏன்னா இறைவன் காலமற்றவன். காலம்லாம் நம்மளுக்கு தான். நம்மளால் எதுவுமே காலத்தை மீறி செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. ஒரு வீடு கட்டணும்னா இது 6 மாதம், இல்லை 6 மாதம் இடத்துல 4 மாதம், இப்படி மாறலாம் தவிர காலத்தை கடக்க முடியாது. அதுக்கான காலம், அதுக்கான நேரம். அந்த மாய மந்திரம் மாதிரிலாம் காட்டலாம். அதில் மாதிரி இது வரைக்கும் எந்த வகையிலும் யாருமே இது வரைக்கும் மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் கடவுள்னு சொல்கிறவங்க கூட எந்த மாயாஜாலம் எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் நார்மல், என்னை போல் உங்களை போல் மனிதன் தான். அதனால சொல்கிறேன், நான் வந்து இப்போ என்னை கடவுள் சொன்னால் நீங்களும் கடவுள் தான், நான் என்னை இறைவன் சொன்னால் நீங்களும் இறைவன் தான். ஏன்னா அந்த இறைவனை உணர்றதுக்காக தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் பார்க்கணும். அந்த தூக்கத்துலேருந்து நீங்கள் உணரலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் எண்டிங், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா அது இறைவன் சொல்லிட்டு போயிடலாம். காரணம் என்னென்னா, ஒரு நேரம் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, வயிற்றில் இருக்கிற பிள்ளைய வந்து இறைவனை தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது சொல்லவும் முடியாதுன்னு. அன்னி வரைக்கும் இறைவன் இருந்தால் அந்த வார்த்தையில். இன்றைக்கி வயிற்றில் இருக்கிற பிள்ளைய என்ன பிள்ளைன்னு சொல்லலாம். அப்போ அங்கே இறைவன் இப்போ கட் ஆகிட்டான், அங்கே இருக்குன்னு ஒன்று வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இறைவன் அடக்குவதற்கும் அது படைத்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வந்து ஆப்பிள் கதையாகவே எடுத்துங்க. நான் அந்த கதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது இன்னொரு தடவை சொல்கிறேன், டைம் ஆகிடும். ஸோ அந்த கதையை எடுத்துக்கிட்டு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்கள இறைத்து விட்டான், கலந்து இறைச்சிட்டான். இப்போ அவங்க ஆணுக்குள் பெண்ணாகவும் பெண்ணுக்குள் ஆணாகவும் அவங்க மொத்தமாக மாம்டேட் சொல்கிறேன், திருத்தமிழ் பிக் பாஸ் சொல்கிறேன். அதனால தான் நான் சைத்தான் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ சைத்தான் என்ற அரபி வார்த்தையை கூட தமிழ் எடுத்தால் தான் இஷ்டத்துக்கு செய்கிறான்ப்பா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய ஆன்மீகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ முஸ்லீம்களை வந்து தமிழ்காரங்க வந்து அரபியை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அகரம் சிகரமாக ஆயிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் மற்ற அனைவரும் தமிழை தேடி வரணும். அதாவது தமிழ் போய் தேடி இறைவனை எப்படி தேடணுமோ அது மாதிரி தமிழுக்கு வரணும். ஏன்னா தமிழ் வந்து இறைவனுடைய முதல் மொழி. இறைவன் தனக்குள்ளே அந்த பேசினா பாருங்கள், நான் இப்படியே இருக்கேனே, நான் வந்து எனக்குன்னு நான் யாருன்னு தெரியும்னா ஒருத்தன் வரணும்ல, இப்படி வந்தா அப்படின்னு நினச்ச உடனே வந்துட்டாங்கல்ல. அதனால தான் இறைவன் ஏன் இல்லை என்கின்றனா, இல்லை என்ற இறைவனா, இறைவன் இந்த கேமில் வரவே இல்லை, நான் இல்லைன்றதுக்கே போயிட்டேன். ஏன்னா இறைவன் இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயம் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது நான் இந்த உலகம் இருக்குது நம்மளுக்கே தோணும். இதெல்லாம் பார்த்துட்டு இறைவன் எப்படி சும்மா இருக்கிறான், அவனால் இருக்க முடியும் நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி இறைவன் நினச்சிட்டான்னு வச்சுங்களேன், நினச்ச நேரமே முடிஞ்சிடுமே, எல்லாமே முடிஞ்சிடும். இறைவன் ஒரு செகண்டுக்கு நினச்சிட்டான்னு வச்சுங்களேன், இந்த உலகம் அலைஞ்சா அப்படியே அலைஞ்சிடும். அப்போ அவன் காலம் இல்லை. நீங்கள் எப்படி உங்களுக்கு தூங்குனா உங்களுக்கு காலம் இல்லையோ அது மாதிரி அவனுக்கு காலம் கிடையாது. அதனால நம்மளை காலத்தோடு நம்ம போர் முடித்தான். இப்போ அதனால தான் வந்து இந்த வரக்கூடிய காலம், அதான் நாளை என்பது இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் வந்ததே இல்லை. நாளை என்பது இறைவனுக்கும் தெரியாது, மாம்டேடுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது, இல்லை நாளைக்கு நான் வேலை செய்வேன்னு கணிக்கலாம். ஆனால் தெரியாது நான் இருப்பேனா இல்லையான்னு. கணிக்கலாம், அவங்களும் கணிப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கணிக்கிற சக்தி இருக்குன்னா அவங்க 1000 வருஷத்துக்கு கணிப்பாங்க. ஆனால் அது அவங்க இதுலேயும் மாறலாம். ஏன்னா இந்த 4 சக்திகள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும், நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நான் சைத்தான் இல்லை, மாம் டேடு அதில் வந்து பிக் பாஸு. ஏன் நான் பிக் பாஸு திருத்தமிழ் சொல்கிறேன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இல்லை. அதாவது எப்படின்னா, இதில் நல்லவங்க கெட்டவங்க பிரிக்க முடியாது. சத்தியம் ஜெயிக்கணும், அதில் ஒரு நல்லது நடக்கணும். நீங்கள் பொய் சொன்னீங்களா, அந்த பொய்க்கு பின்னாடி ஒரு நல்ல அர்த்தம் இருக்கணும், நல்லது நடக்கணும். இப்போ நான் இந்த பொய் சொன்னால் இந்த 2 பேருக்கு நல்லது நடக்கும்னா நான் பொய் சொன்னால் தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் அந்த 2ஐயும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், இது இல்லைனா இது நடக்காது, அது இல்லைனா அது நடக்காது. 2 எனர்ஜி சேர்ந்தால் தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மலாம் இயங்கிட்டு இருக்கோம்னா அந்த 2 எனர்ஜியில் தான் இருக்குது எல்லாமே. அதுதான் இந்த மொத்த பேப்பர்லேயும் இது பண்ண நீங்கள் பாஸ் பண்ணி புரிஞ்சு பாருங்கள். இதை தான் நான் உணர்த்துறேன். இன்னொன்று, நான் தொடர்ந்து உங்களுக்கு டைம் நிறையா எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த உலக வாழ்க்கையில் 60, 70, 80, 90, 100 வருஷமோ, ஆனால் நம்ம கோடி வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம். இப்போ இங்கே இது பண்ணுறோம், இதுக்கப்புறமும் இருப்போம். நீர் மாதிரி, நீர் வந்து எப்பவுமே புதுசாக மழை பெய்யுதில்ல, அது புதிய மழை தான். ஆனால் அது ஏற்கனவே உள்ள தண்ணி தான். அதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி தான் நாம்பளும்.